இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் ஆரோக்கியமான வணக்கங்கள். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சார் பாடம் நடத்திட்டு இருப்பாரு. இந்த பசங்கள்லாம் அப்படியே தாலாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு கிளாஸில் கூட தூங்கி வழிவாங்க. ஆனால் வயசாக உடலில் பிரச்சனை, மனசில் கவலை அப்படின்னு பல விஷயங்கள்னால தூக்கம் அப்படிங்கிறதே பல பேருக்கு வராது. நான் தூங்கியே பல நாள் ஆச்சு அப்படின்னு புலம்புறவங்க தான் இப்போ அதிகமாயிட்டாங்க. ஆனால் இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே பல பேர் இந்த தூக்கமின்மையால் தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வைத்தியன் உங்களுக்காக கொடுக்க போகிறாரு. எல்லாரும் ரொம்ப அலர்ட் ஆயிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த தூக்க மாத்திரையை யூஸ் பண்ணுறாங்க தூங்குறதுக்கு. இது எப்பயாவது யூஸ் பண்ணலாம், ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதில்லை. பக்க விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பகல் நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. அப்படி தூங்குறதுனால நைட் நேரத்தில் அது தூக்கத்தை பாதிக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி, டீ இந்த மாதிரியான பானங்கள்லாம் குடிக்கிறத நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மது அருந்துறது கூட நிம்மதியான தூக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நைட் 9 மணிக்கு தூங்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. படுத்த உடனே தூங்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வரம் தான். ஸோ அப்படி முடியலையா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் வெளியில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம். நல்ல இனிமையான இசையை ஒலிக்க விட்டு கேட்டுட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய மனசு அமைதி அடைந்து உடம்பு தூக்கத்துக்கு தயாராகும். எப்படி உடம்பு சரியில்லாம் தூக்கம் வராதோ அதே மாதிரி மனசில் பல வகையான சிந்தனைகள் போட்டு நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழப்பிக்கவே கூடாது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத கவலைகள்லாம் தூக்கி போட்டுருங்க. பரவாயில்ல, இன்றைக்கி விட்டுருவோம், இப்போ நல்லா தூங்க போகிறேன், நல்லா நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நினச்சிக்கிட்டு நாளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு தூங்க போங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இளம் பருவத்தினருக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் குறைஞ்சது 9 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்படி 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்க முடியல அப்படின்னா கூட ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கமாக ஒரு 4 மணி நேரமாக தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குறிப்புகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயம் நல்ல தூக்கம். ஸோ அதுக்கான சிறந்த குறிப்புகளை இன்றைக்கி நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலில் கேட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடணும், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லணும், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மறக்காமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.